அனைவருக்கும் வணக்கம். கேஃபிடிய தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. புவர் மைண்ட் செட் அல்லது பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம் ஏழையா இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? அல்லது ஒரு தனிநபர் ஏழையா போறதுக்கான காரணங்கள் என்னன்றத நம்ம ஒரு 3 அம்சத்த எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வீடியோல பேசப் போறோம். அதுக்கு முன்னாடி கேஎஃபிடிய யூடியூப் சேனல் முதல் முறையாக நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு எங்க யூடியூப் சேனல சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த தகவல்கள பகிர்ந்து கொள்ளுங்க. அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவ ஆரம்பிக்கிறேன். இந்த புவர் மைண்ட் செட்டுக்கான காரணங்கள் என்ன? எதனால ஒரு நபர் புவர் ஆகுறாங்க, ஏழை ஆகுறாங்க? ஸோ ஏழையா இருக்கிற நபர் பணக்காரங்களா மாறுவதற்கு என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கணுன்றத நம்ம படிப்படியா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தொடங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஏழையா இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. முக்கியமான ஒரு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழக்கவழக்கங்கள். அட என்னடா பழக்கவழக்கத்த பத்தி சொல்றாரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதாங்க உங்களுக்கு மைண்ட் செட் நீங்க மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இருக்கிறப்போ, உங்களுடைய பழக்கத்த நீங்க குறைச்சுக்கணும். தேவையில்லாத அனாவசியமான செலவு அளிக்கக்கூடிய பழக்கத்திலிருந்து நீங்க ஒதுக்கி வச்சிரணும் அந்த பழக்கங்கள அப்படின்ற ஒரு விஷயம். 2வது உறவினர்கள நீங்க பார்க்கணும். கூர்ந்து கவனிக்கணும். உங்க கூட இருக்கக்கூடிய உறவினர்கள் ஏன் வர்றாங்க? உங்ககிட்ட இருந்து உங்களுக்கு சம்பளம் வரும்போது மட்டும் அவங்க நல்லபடியா மூக்குல வெண்ணெய தடவிட்டு காச அடிச்சுட்டு போயிருவாங்களா? அல்லது உங்க கூட சப்போர்ட்டிவா நிக்கிறாங்களா? உங்களுடைய கஷ்ட காலங்கள்லயும் உங்க கூடவே நிக்கிறாங்களா? அப்படின்றத கூட நீங்க கவனிக்கணும். அது வெறும் உங்க குடும்பத்தாருங்களோ, அல்லது உறவினர்களோ, அல்லது உங்க நண்பர்கள் மட்டும் இல்லாம, உங்க கொலீக்ஸ் கூட அது செய்றாங்களா? அப்படின்றத நீங்க கவனிக்கணும். ஸோ கடன் மத்தவங்களுக்கு குடுக்குறீங்க, வட்டி இல்லாத கடனா குடுக்குறீங்க. அதே போலவே மாசம் கடைசியில காசு இல்லாம தவிக்கிற நெறைய பேர் நம்ம பார்த்திருப்போம். இது ஒரு ஏழை மனநிலைக்கான ஒரு முக்கியமான காரணம். சம்பளம் வந்ததுமே பே யுவர் செல்ஃப் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்களே உங்களுடைய ஃபியூச்சருக்கு ஒரு பங்க எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய சம்பளத்துல. ஸோ மிச்ச காசு என்ன இருக்கோ அந்த காசுல தான் நீங்க குடும்பத்த இயங்கணும் அல்லது உங்களுடைய மாச செலவ அல்ல மாசத்துடைய ஒரு செலவ மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்த பத்தி ஒரு அறியாண்மை. அத பணத்த எப்படி நம்ம சேமிக்கணும்? எப்படி முதலீடு செய்யணும்? முதலீடுக்கும் இன்சூரன்ஸுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னன்னே சொல்லி நம்ம மக்களுக்கு தெரியாம இருக்கு. முதலீடே வேற, அதேபோல இன்சூரன்ஸே வேற, காப்பீட்டே வேற அப்படின்றது நெறைய பேருக்கு தெரியல. ஸோ காப்பீடு தான் முதலீடுன்னு நெனச்சு நெறைய வீடுகள்ல எக்கச்சக்கமான இன்சூரன்ஸ் பாலிசிஸ்கள குவித்து அடைச்சு வச்சிருக்காங்க. அது இன்ஃப்ளேஷன்ல அந்த காசு கரைஞ்சு போயிரும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாம, அந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸ்ல முதலீடு செஞ்சுட்டு, அதாவது சேவிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பணத்த அந்த காப்பீட்ல காச போட்டுட்டு உட்கார்ந்திருக்கிறாங்க. அதுதான் முதலீடு அப்படின்னு நெனச்சிருக்காங்க. அது நிச்சயமா முதலீடு கிடையாது. ஒரு இன்ஃப்ளேஷன பீட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் இருந்துச்சுன்னா மட்டும் தான், அது உண்மையான ஒரு முதலீடுக்கான ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமென்ட் அப்படின்ற விஷயத்த நெறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இது ஒரு விஷயமா இருக்கு. அதேபோல பார்த்தீங்கன்னா, அந்த எஜுகேஷன் பற்றாக்குறை, அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்கிற ஒரு விஷயம். வீண் செலவுகள் செய்றது. இது எல்லாமே இந்த முதல் விஷயத்துல நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்தா இருக்கு. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடன் வாங்குறது. அதாவது அனாவசியமா கடன் வாங்குறது. எதுக்கு கடன் வாங்குறோம்னு தெரியாமலே கடன் வாங்குறது. ஸோ இந்த மாரி கடன்ல அது வெவ்வேறு விதமான கடன்கள் இருக்குன்றது தெரிஞ்சிருக்கா, தெரியாதான்னு நெறைய பேருக்கு அது தெரியாம இருக்கும். ஏன்னா சில கடன்களுக்கு வட்டி கம்மி, சில கடன்களுக்கு வட்டி அதிகம். ஸோ பர்சனல் லோன் எடுத்தா அதுக்கு வட்டி அதிகமா இருக்கலாம். அதாவது வீட்டு கடன வாங்குனா வட்டி குறைஞ்ச வட்டியா வாங்க முடியும் கடன. ஸோ இந்த வீட்டு கடன வாங்கி அந்த வீட வாடகைக்கு விட்டு வரக்கூடிய வாடகையில அந்த கடன அடைச்சிறதுக்கோ, அ கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் சேலரியிலிருந்து குடுத்தாலே அந்த வீட சொந்தமாக்கிக்கலாம். அத விட்டுட்டு கட்டுன வீடோ, இல்ல வாங்குன வீடுக்குள்ளேயே புகுந்து நம்ம இந்த ரென்ட்ட அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லி போயிட்டு நெறைய பேர் கடன்ல மாட்டிக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு டிசிஷன் டேக்கிங் கெப்பாசிட்டி இல்லாம அவங்க தவிக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத செலவுகளுக்கு கடன் வாங்குறது. இந்த அ கடன் சீட்ட வச்சு, கிரெடிட் கார்ட வச்சு கூட கடன் வாங்குறாங்க. வட்டி 30, 40% வட்டி சுழியில மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடிய நெறைய குடும்பங்கள் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த கடன நீங்க மேனேஜ் பண்ண தெரியல, கண்ட்ரோல் பண்ண தெரியலன்னா, நிச்சயமாக நீங்க ஏழையா தான் மாறப் போறீங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இந்த கடனுடைய வட்டி வீதம் ஆர்பிஐ குடுக்கக்கூடிய எம்பிசி மீட்டிங்ல நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு கடனுடைய வட்டியோடைய அ அ ரேஷியோ எவ்வளோ அப்படின்ற ஒரு விஷயம். சராசரியான கடனுக்கு வட்டி எப்படி மாறும்? பொருளாதார ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகுது? இத பத்தின ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாம இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தினாலயும் கூட நெறைய பேர் ஏழையாகுறாங்க. 3வது கடைசியான ஒரு விஷயம் என்னன்னா, வெல்த் ரெட்யூசிங் லயபிலிட்டீஸ் அதே போலவே இன்கம் புரொடியூசிங் அசெட்ஸ். வெல்த் ரெட்யூசிங் லயபிலிட்டீஸ்னா இப்ப நான் சொன்ன மாதிரி கடன்ல
மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதிலிருந்து மீண்டு வந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியலா ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்து வளர முடியும். அது எப்படி அந்த நல்ல ஸ்டேஜுக்கு வளர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்கம் ப்ரொடியூசிங் அசெட்ஸ பை பண்றது மூலமா தான் வளர முடியும். இன்கம் ப்ரொடியூசிங் அசெட்ஸ்னா, வீட்டுக்கு வந்து வீட வந்து இன்னொருத்தருக்கு வாடகை குடுக்கறது மூலமா ரென்டல் இன்கம் எடுக்கிறது கூட ஒரு இன்கம் ப்ரொடியூசிங் அசெட்டா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க முதலீடு செய்யக்கூடிய பங்கு சந்தையில முதலீடு செய்யக்கூடிய டிவிடெண்ட் குடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்கள் கூட உங்களுக்கு ஒரு இன்கம் ப்ரொடியூசிங் அசெட்ஸா இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிசினஸ்ல தொடங்குறீங்கன்னா, பிசினஸ்ல வரக்கூடிய லாபம் இருக்கு இல்லையா? அது வந்து இன்கம் ப்ரொடியூசிங் அசெட்டா இருக்கும். நெறைய பேர் வந்து பார்ட் டைம் பிசினஸ் பண்ணிட்டு வேலைக்கு போறவங்களும் இருக்கிறீங்க. டபுள் இன்கம் ஏர்ன் பண்றவங்களும் இருக்காங்க. அதன் வழியாக கூட உங்களுடைய இன்கம் வந்து பெருகும். இன்கம் ப்ரொடியூசிங் அசெட்ஸா நீங்க அத வந்து கருதிக்கலாம். அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹாபீஸ் இருக்குன்னா, அந்த ஹாபீஸ வந்து எப்படி மானடைஸ் பண்றது? எப்படி அத வந்து பிசினஸா மாத்துறது? அந்த ஒரு விஷயத்துல வந்து டைம் அண்ட் எனர்ஜிய ஸ்பெண்ட் பண்ணி, அத வந்து எப்படி ஒரு இன்கம்மா, ஒரு பிசினஸா மாத்த முடியும்? அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வரது கூட ஒரு இன்கம் ப்ரொடியூசிங் அசெட்டுக்கான முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த 3 அம்சங்கள்ல இருந்து நீங்க விழிப்புணர்வு பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையிலும் கூட நீங்க ஏழையா இருக்கிறவங்க உடனுக்குடனே நீங்க பணக்காரனா மாறுறதுக்கான ஒரு ஒரு முயற்சி எடுக்கிறதுல வந்து அது முன் வகிக்கும் அப்படின்னு சொல்ல விரும்புறேன். இந்த 3 விஷயத்த நீங்க கடைப்பிடித்தால், இந்த 3 விஷயத்துல இருக்கக்கூடிய மாற்றத்த நீங்க செஞ்சாலே, உங்க வாழ்க்கை செழிப்பாக இருக்கும்னு சொல்லி, மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.